நான் சொல்லவா? உண்மையான டிஎம்கே கைக்கூலி யார் தெரியுமா? நான் சொல்கிறேன், இன்னைக்கு ரிவீல் பண்ணுறேன். விஜய் நான் ஒய்ஃபு கிடையாது, அவங்க குழந்தை கிடையாது, த்ரிஷா கிடையாது, அவங்க அப்பா கிடையாது, யாருமே கிடையாதுங்க. டிஎம்கே கைக்கூலி யாரும் கிடையாது. ஒரே ஒரு ஆள் தான் டிஎம்கே கைக்கூலி. நான் சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன், அதான் உண்மை. அந்த டிஎம்கே கைக்கூலி யார் தெரியுமா? விஜய்னா தான். டிஎம்கே கைக்கூலி விஜய்னா. நான் சொல்கிறேன் உண்மைங்க. டிஎம்கே சொல்லி தான் அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. டிஎம்கே சொல்கிறாங்க, கைக்கூலி நீ ஒரு கட்சி ஆரம்பி. கட்சி ஆரம்பித்து என்ன பண்ணுன்னா, பிஜேபி, ஏடிஎம்கே, ஆர்எஸ்எஸ் பற்றி எதுவுமே பேசாத, என்னை பற்றியே திட்டு அப்படின்றாங்க. அவங்களே சொல்லி அவங்களே திட்ட வைக்கிறாங்க. திட்ட வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து வேற ஒரு நடிகை கூட 2024 இது ஆகிடுங்க. அப்போ தான் உங்கள் மனைவி வந்து உங்ககிட்ட விவாகரத்து இந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேற ஒரு நடிகை கூப்பிட்டு சொன்ன உடனே கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போங்க. அப்போ தான் உங்கள் பேர் சந்தி சிரிக்கும், உங்கள் மான கப்பலில் ஏறும், நீங்கள் மண்ணவாரி உங்கள் தலையில் போட்டுக்கலாம். அது எங்களுக்கு லாபமாகும். நாங்கள் சொல்லி நீங்கள் கட்சி ஆரம்பித்து அப்புறம் உங்கள் பேர் நீங்களே கெடுத்துக்கின்னு உங்கள் தலையில் நீங்களே மண்ணவாரி கூட்டிக்கின்னு அப்படி எங்களை வாழ்த்து விடுங்க. 47 பேர் இறந்த பேர் கூட ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கே தான் சொன்னாங்க. அப்படி தான் சொல்லுவானு பொழுது விட்டா.